ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கேரளா டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கேரளா ஸ்டைலில் ஓணமில் செய்யக்கூடிய ஒரு அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நிறைய பேர் வீட்டில் செய்வாங்க. கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷும் கூட. இது பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ்ஷு நல்லா மைல்டாக ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. நல்லா அந்த தேங்காய், தயிர், வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நல்லா சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிருப்பாங்க. இது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு நான் கட் பண்ண கேரட் எடுத்திருக்கேன். கேரட் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேறு ஷேப்ஸில் கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நான் பீன்ஸ் எடுத்திருக்கேன். பீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 பீன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 முருங்கைக்காயை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன். உங்கள் கிட்ட கோவக்காய் இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கோவக்காய் ஒரு 4லேருந்து 5 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெண்பூசணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு கப் அளவுக்கு நீள நீளமாக கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவரைக்காய் ஒரு அரை கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு கத்திரிக்காவை எப்பயுமே கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுருங்க. நான் காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ தண்ணியில் போட்டுருங்க. அதுவுமே ஒரு கப் அளவுக்கு ஒரு 4-5 கத்திரிக்காய் இருக்கும். அதுக்கப்புறம் வாழைக்காய் பார்த்திங்கன்னா நான் 2 வாழைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சேனைக்கிழங்கு ஒரு கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணியும் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் எடுத்திருக்க காய். இதில் நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த காய் தான் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் உங்கள் கையில் என்னென்ன காய் இருக்கோ அது எல்லாமே சேர்த்து அவியலில் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மெயினாக வாழைக்காயும் சேனைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எந்த காய்னாலும் உங்கள் கையில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ணியிருக்கிறது தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. உங்கள் கிட்டே என்ன காய் வச்சுருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஒரே சைஸ்லேயே கப்பில் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் எல்லாத்துக்குமே சேரும் போது கரெக்டாக வரும். ஒரே கப்பு யூஸ் பண்ணுங்கள் எல்லா காயும் எடுக்கிறதுக்கு. அப்படின்னா தான் அளவு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இதெல்லாமே சேர்த்து நம்ம என்ன பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு 6லேருந்து 7 பேர் அவியல் கூட்டு ரெசிபி சாப்பிட்லாம். இப்போ இது எல்லாத்துக்குமே சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நீங்கள் மிளகாய்த்தூள் வேணாம் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் 1 கப்பு தான் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி காயில் தண்ணி இருக்கும். ஸோ நம்ம வேக வேக தண்ணி விடும். ஸோ நான் 1 கப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை உருவி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இது மேலேயே கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வெந்த பின்னாடி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுவேன். இப்போ இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணது. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது அரை கை அளவுக்கு வரும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு தயிரை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ரீம் மாதிரி வரணும் நம்மளுக்கு தயிர். அப்போ தான் நம்ம அதில் ஆட் பண்ணும்போது நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் என்ன ஆயில் கையில் வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உப்பு உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு திரும்ப ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க தயிரை வந்து மேலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அவியல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு பிளேட்டில் இதை எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து மேலே இன்னொரு தடவை தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மேலே டெக்கரேஷனுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான சிம்பிளான கேரளா ஸ்டைலில் ஓணம் ஸ்பெஷல் அவியல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. உங்ககிட்ட நிறையா காய் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரியலனா கண்டிப்பாக இந்த அவியல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக அவியல் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.